இங்க இந்த படத்தோட ஹீரோ விஜய் இடுக்கியில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு புது எஸ்ஐயா ஜாயின் பண்ண வரான். அப்போ அந்த வேலை பார்க்குற கிருஷ்ணாங்கிற ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற மற்ற ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு அவன்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு. அவனும் அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு தங்க கொடுத்த ரூமுக்கு போய் ரெடி ஆகிட்டு வந்து அந்த ஸ்டேஷனோட புது எஸ்ஐயா ஜாயின் ஆகலாம். அப்படி அவன் அந்த ஸ்டேஷனில் சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே அந்த ஊரோட காட்டுப்பகுதிக்குள்ளே தொடர்ந்து வெவ்வேறு நாட்களில் 3 கொலைகளும் ஒரு பேங்க் ராபரியும் நடக்குது. அப்போது அதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் பார்த்த எஸ்ஐ விஜய் அங்கே நடந்த அந்த 3 கொலைகளையும் அந்த ராபரியும் பற்றி ரொம்ப தீவிரமாக அவனோட ஸ்டைலில் விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அப்போது தமிழ்நாட்டிலேருந்து வேலைக்கு கேரளாவுக்கு வந்த ஒரு 4 பேர் தான் அந்த ராத்திரியை பண்ணியிருக்காங்க. அதில் 3 பேர் இப்போ கொடூரமான முறையில் இறந்துருக்காங்க தெரிஞ்சுக்கிட்டு. மீதமுள்ள அந்த 4வது ஆளையும் தேட ஆரம்பிக்கிறான். அந்த நேரம் அந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்குற கான்ஸ்டபிள்கான விஜயை நோக்கி ஓடி வந்து பக்கத்து ஊரில் உள்ள ஒரு நகை கடையில் ஒரு பொண்ணு திருட்டு நகையை விற்க வந்திருக்காங்க. நம்ம ஸ்டேஷனுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் அங்கே போய் அந்த கடைக்காரரை விசாரிக்கிறான். அதுக்கு அவரு நேற்று ஒரு பொண்ணு எங்கள் கடைக்கு வந்து ஒரு செயினை விற்கணும்னு சொன்னான். அப்போது நான் அந்த செயினுக்கான விலையை அவளை குறைச்சி சொன்னேன். அவளும் அதுக்கு உடனே சரின்னு சொல்லிட்டா. அதுலேருந்து தான் எனக்கு லைட்டாக அவங்க மேலே சந்தேகம் வந்தது. அதனால நான் அவங்கள போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணி இந்த தகவலை சொன்னேன் அப்படின்னு அந்த நகை கடைக்காரர் எஸ்ஐ விஜய் கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு அவனும் அந்த நகை கடைக்காரர் சொன்னதை வச்சு அந்த பொண்ணை தேடி போனான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வருது அந்த நகை கடையில் நகையை விற்க கொண்டு வந்தது அவனோட ஸ்டேஷனில் வேலை பார்க்குற ஆனந்துங்கிற ஒரு கான்ஸ்டபிளோட மனைவின்னு. அது தெரிஞ்சனும் விஜய் நேராக ஸ்டேஷனுக்கு போய் அந்த ஆனந்த் அடித்து விசாரிச்சு அவனை பற்றின விஷயங்களை அவனோட மேலதிகாரிகிட்ட சொல்லலான்னு அவருக்கு கால் பண்ணுறாங்க. அப்போது சடனாக அந்த ஸ்டேஷனில் உள்ள ஒரு 5 போலீஸும் சேர்ந்து விஜயை தாக்கி சில உண்மைகளை அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதில் அந்த திருடங்க 4 பேரும் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்து போதைப் பொருள் விற்றுட்டு இருந்தாங்க. அப்போது அதில் ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து நாங்கள் அடித்து விசாரிக்கும் போது அவன் லாக்கப்லேயே சேர்த்துட்டான். அப்போது நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த 4 பேரும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பேங்க்கில் ராத்திரி பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்கன்னு எங்களுக்கு தெரிய வந்தது. அப்போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நாங்கள் அந்த 3 பேரை வச்சு இந்த பையனோட பாடி அடக்கம் பண்ணிவிட்டு அந்த பேங்கையும் கொள்ளையடிக்க சொன்னோம். அவங்களும் அதுக்கு சரின்னு சொல்லி அந்த பேங்கில் உள்ள பணத்தையும் நகையும் எடுத்துகிட்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. பிறகு நாங்கள் அந்த பணத்தையும் நகையையும் பங்கு போட்டோம். அப்போது அந்த திருட்டு பசங்க 3 பேரும் எங்ககிட்ட அதிகமான பங்கு கேட்டு எங்களை மிரட்டினாங்க. அதனால நாங்கள் அந்த 3 பேர்த்தையும் அடிச்சே கொண்டுட்டோம் அப்படின்னு அந்த ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் கிருஷ்ணன் நடந்த விஷயங்களை ஹீரோ விஜய் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. அதுக்கு விஜயும் அப்போது நமக்கு அந்த காட்டுக்குள்ளே 3 பாடி தானே கிடச்சிது, அந்த 4வது ஆளோட பாடியை நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அந்த 4வது பாடி கிடச்சா நாங்கள் மாட்டிப்போம், அதனால் அது மறைமுகமாகவே இருக்கட்டும், நீங்களும் இந்த கேஸை இதோட க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லைன்னா நாங்கள் உங்களையும் கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த விஜயை மிரட்டுறாங்க. ஆனால் அது எதையும் கேட்காது விஜய். இதை நான் என்னோட மேலதிகாரிகிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்புறான். அப்போது அங்கேருந்து எல்லா பேரும் அவனை அங்கேருந்து போக விடாமல் தடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அவனும் அவங்க கூட விடாமல் தொடர்ந்து சண்டை போட்டு ஒரு இடத்துல மயங்கி உட்காரான். அந்த நேரம் அவங்க ஸ்டேஷனுக்கு வெளியே நின்று இருந்த கான்ஸ்டபிள் மேலே அவங்களோட மேலதிகாரிங்க கிட்ட இங்கே நடந்த விஷயங்களை சொல்லி அவங்கள அங்கே வர வச்சிடறாரு. அவங்களும் அங்கே வந்து இங்கே நடந்ததையெல்லாம் பார்த்துட்டு அந்த 5 கான்ஸ்டபிளையும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஹீரோ விஜயும் அங்கேருந்து காப்பாற்றுறாரு. அதோட இந்த படமும் முடியுது.